அதிகாரிகளுக்கு ரணில் விடுத்துள்ள உடனடி பணிப்புரை. அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக யாழில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். மீண்டும் பானின் விலையில் மாற்றம். ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானங்கள் சரியானவை, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. ஜெனீவாவில் வைத்து நீதி அமைச்சர் விஜயதாச புலம்பெயர் தமிழ் மக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை. அதிகாரத்தை இழந்த கோடபாய ராஜபக்ஷ உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. கடன் வழங்கும் நாடுகளிடம் இலங்கை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பு ரோயல் கல்லூரி பகுதியில் தீ விபத்து. இலங்கையில் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இடையூறான சுற்றறிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு அதிகாரிகளுக்கு அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். முதலீடுகள் தொடர்பில் அதிபர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார். இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இந்திய முதலீட்டு அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான இந்தியாவின் பிரதி உயர்ஸ்தானிகர் வினோத் ஜேக்கபும் கலந்து கொண்டார். இதன் போது இந்திய முதலீட்டில் முன்னெடுக்கப்படும் செயற்திட்டங்களுக்கு தடையாக உள்ள விடயங்களை கண்டறிந்து அவற்றுக்கு உடனடி தீர்வை வழங்குமாறு அவற்றின் செயலாளர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். கடந்த அரசாங்கங்களால் காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் அபிவிருத்திக்கு இடையூறாக இருக்குமாயின் அவற்றை உடனடியாக திருத்த வேண்டியதன் அவசியத்தையும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதன் போது வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் ஓதிவழி போராட்டமாக சென்று கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் இருந்து சிதறகங்காய் உடைக்கப்பட்டு ஆர்வமான குறித்த ஊர்திவழி போராட்டம் காங்கேசன் துறை தொடக்கம் 25 மாவட்டங்களுக்கும் சென்று அம்பாந்தோட்டையை சென்றடைய உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியும் சர்வஜன நீதி அமைப்பு முன்னெடுத்த கையெழுத்து திரட்டும் பிரச்சார நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த நாட்களில் பானின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினமும் பானின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய சில பேக்கரி உரிமையாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிறையை விட குறைவான நிறையுடைய ஒரு ராத்தல் பானை 190 ரூபாவுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சில பேக்கரி உரிமையாளர்கள் ஒரு பானின் எடையை 300 அல்லது 350 கிராம் வரை குறைத்து அந்த விலைக்கு விற்பனை செய்வதாக அதன் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதேபோல கடந்த வாரம் 450 கிராம் நிறையுடைய ஒரு நாத்தல் பானை 300 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பை அடுத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாட்டில் கடுமையான கோதுமை மா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சு பதவிகளை ஏற்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானங்கள் சரியானவை என பல சந்தர்ப்பங்களில் நிரூபணமாவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் நேற்று எதிர்க்கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும் போதும் வங்குரோந்து அடைந்துள்ள நாடு மற்றும் வங்குரோந்து அடைந்துள்ள அரசாங்கத்தில் 37 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வங்குரோந்து அடைந்து தற்போது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இவ்வாறான முட்டாள்தனமான சுயநலமான தீர்மானங்களை எடுக்க மாட்டார்கள். இந்த செயற்பாட்டை மிகவும் கீழ்த்தரமான செயற்பாடாகவும் மக்களின் நலன் கருதாமல் அமைச்சு பதவிகளை மாத்திரம் கருதி செயற்படும் ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் கருதுகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஓர் ஒழுங்குமுறையில் தீர்வுகளை காணும் பணியை எமது அரசாங்கம் முன்னெடுக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை முன்வைத்தே தீரும் என்றும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார். ஜெனீவா சென்றுள்ள இலங்கை அரசாங்க குழுவில் உள்ள முக்கியஸ்தரான நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த சபையின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கும் போது சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் நல்ல தீர்வு முன்வைக்கப்படும். அந்த கைதிகளில் ஒரு தொகுதியினர் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளனர்.
ஆணி விடயம் மற்றும் காணாமலாக்கப்பட்ட விவகாரத்துக்கும் தீர்வுகள் முன்வைக்கப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஜனாதிபதி நடத்திய பேச்சின் போது இதற்கான உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சீனகுடா எண்ணெய் தாங்கிய பள்ளியை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்காக லங்கா IOC-உடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள அதிகாரம் வழங்கிய அமைச்சரவை பத்திரத்தின் சட்டப்பூர்வ தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களை எல்ஏ குணவன்ச தேரர், வேங்கமுவன் நாளக தேரர் மற்றும் வக்முல்லே உதித்த தேரர் ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருவோணமலை எண்ணெய் தாங்கி உடன்படிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பல அடிப்படை உரிமை மீறல்கள் மனுக்கள் தொடர்பில் முன்னாள் அதிபர் கோடபாய ராஜபக்சவை பிரதிவாதியாக குறிப்பிடுவதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. மனுதாரர்கள் சார்பில் நேற்று முன்னிலையான சட்டத்திறனிகள் பெருத்துக்கே மனுக்கள் திருத்த நீதிமன்றத்தின் அனுமதியை கோரிய நிலையிலேயே நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. கோடபாய ராஜபக்ஷ தற்போது அதிபராக பதவி வகிக்காத காரணத்தால் அவரை தனிப்பட்ட முறையில் பிரதிவாதியாக சேர்க்க நீதிமன்றத்தில் சட்டத்தரணி அனுமதி கோரியிருந்த நிலையில் நீதியரசர்கள் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் தமது அதிகாரம் பதிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லும் எண்ணத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா போன்ற பெரிய கடன் வழங்கும் நாடுகள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு கடன் நிவாரணத்தை வழங்குவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டினா ஜோர்ஜிவா வலியுறுத்தியுள்ளார். தனது இந்திய விஜயத்தின் போது ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த அவர், வளர்ந்து வரும் சந்தை பொருளாதாரங்களில் சுமார் 25% பேராபத்தில் இருப்பதாகவும் இலங்கை நீண்ட காலமாகவே இப்படிப்பட்ட நிலையிலேயே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் 60%க்கும் அதிகமான நாடுகள் இதன் காரணமாக ஆபத்தை எதிர்நோக்குகின்றன. வலுவான அடிப்படைகளை கொண்ட நடுத்தர வருமான நாடுகள் கூட மோசமான சூழ்நிலையில் விழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதில் இருந்து கற்க வேண்டிய பாடங்களாக விவேகமான நிதி கொள்கை மற்றும் அதிர்ச்சிகளை தாங்கும் திறன் உருவாக்குதல் ஆகியவை அமைந்துள்ளன என்றும் ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு அருகில் உள்ள கட்டடம் ஒன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ரோயல் கல்லூரி மாணவர் திறன் அபிவிருத்தி நிலைய பகுதியில் இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்லூரி மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்விபத்துக்கான காரணம் தொடர்பில் தெரியவராத நிலையில் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தீயினை கட்டுப்படுத்தி தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.